السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. அன்பார்ந்த மாணவர்களே, சென்ற வகுப்பில் நம்ம சூரத்துல் முத்தஸ்ஸிர் அதனுடைய கடைசியில் நம்ம நிறுத்தினோம். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியுள்ள செய்திகள், மூன்றாம் அடிப்படை. அதில் அந்த சூரத்துல் முத்தஸ்ஸிருடைய அந்த முதல் வசனங்களை 7 வசனங்களை நம்ம பார்த்தோம். அதோடைய விளக்கத்தையும் பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் விளக்கங்கள் இருக்கின்றது. அதாவது நம்முடைய ஆசிரியர் சொல்கிறாரு, ஒமஅனா கும் ஃபஅந்திர். கும் ஃபஅந்திர் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், கும் ஃபஅந்திர்னா என்ன? எந்திரிங்க, எச்சரிக்கை செய்யுங்க. எதை எச்சரிக்கை செய்யணும்? யுந்திரு அனி ஷிர்கி வயதுஉ இல தௌஹீத். ஷிர்க்கிலிருந்து மக்களை எச்சரிக்கை செய்து தௌஹீதின் பால் அவர்களை அழிக்க வேண்டும். அதாவது ஷிர்க்கு தௌஹீதின் பால், ஏகத்துவத்தின் பால் அழைக்க வேண்டும். அதுதான் இங்கே எச்சரிக்கை செய்தல் என்ற அர்த்தம். வரப்பக ஃபகப்பிர், உங்களுடைய இறைவனை நீங்கள் மகத்துவப்படுத்துங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அஸிம்ஹு பித்தௌஹீத், இறைவனை தௌஹீதை கொண்டு மகத்துவப்படுத்துங்கள். எப்படி அல்லாஹ் மகத்துவப்படுத்த முடியும்? ஏகத்துவத்தை கொண்டு, உலூஹியத்தை கொண்டு, ருபூபியத்தை கொண்டு. அல்லாஹ்வை அதில் அவனுக்கு தகுதியை கொடுப்பது, அவனுக்கு அந்த உரிமையை கொடுப்பது, அந்த ஹக்கை கொடுப்பது. அதே போல் வசியாபக ஃபதஹிர், உங்களுடைய ஆடையை சுத்தம் செய்தல். ஆடையை சுத்தம் செய்தல்னா இங்கே என்ன உள்ளார்ந்த அர்த்தம் என்னன்னு சொன்னீங்கன்னா, தஹீர் அஅமாலக அனி ஷிர்க். ஷிர்க் அதாவது உங்களுடைய அமல்களை ஷிர்க்கிலிருந்து சுத்தம் செய்யுங்கள். இன்னும் அமலில் ஷிர்க் வந்துருச்சுன்னா அமல்கள் என்ன ஆயிரும்? வீணாக போயிடும், பாலாகிவிடும், ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு மனிதன் தொழுதுகிட்டு இருக்கான், எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அதே நேரத்தில் அவனுக்கு ஷிர்க் இருக்குன்னு சொன்னால், இணை வைத்தல் இருக்குதுன்னு சொன்னால் அவனுடைய தொழுகை எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ இங்கே உங்களுடைய ஆடைகளை சுத்தம் செய்யணும்னு சொன்னால் வெறும் வெளிப்படை ஆடை மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய உள்ளார்ந்த, உள்ளம் சார்ந்த கல்பு, அந்த கல்பை சுத்தம் செய்யணும். அதுக்கப்புறம் ஒரு ருஜிஸ் ஃபஹ்ஜுர். ருஜிஸ்னா என்ன? போன வகுப்பிலே சொன்னேன், சிலைகள். ஃபஹ்ஜுர், அதனை ஒதுக்குங்கள், அதனை தகர்த்தெறியுங்கள், அதை விட்டுவிடுங்கள். அது ருஜிஸ்னா என்ன? அஸ்னாம், சிலைகள். ஹஜ்ருஹானா அதனை விட்டுவிட வேண்டும். தர்குஹா, ஹஜ்ருஹானா தர்குஹா, விட்டுவிடுதல். விட்டுவிடுதல் மட்டும் இல்லை, வல் பராஅத்து மின்ஹா வ அஹ்லிஹா, அதிலிருந்தும் அதனை சார்ந்தவர்களிலிருந்தும் விலகி இருத்தல். அதாவது ஷிர்க்கிலிருந்தும், ஷிர்க்கை செய்யக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட நம்ம விலகி இருக்கணும். ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் படிச்சிருப்போம், ஷிர்க்கு வைப்பவர்களை, காஃபிர்களை, இஸ்லாத்தில் இல்லாதவர்களை நம்ம விரும்புதல், நேசிப்பது தடையாக இருக்கின்றது. மனிதாபிமானத்தில் பழகிக்கலாம், ஆனால் நேசிப்பது, நண்பர்களாக எடுத்துக்கொள்வது தடை. சரியா? இதுதான் இதனுடைய சுருக்கமான விளக்கம். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அஹத அலா ஹாதா அஷர சினீன். இந்த விஷயங்களை, அதாவது இந்த தௌஹீது, அகீதா, இந்த விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருடங்கள் அவங்க ஏகத்துவம் பண்ணாங்க. அதாவது 10 வருடங்கள் அழைப்பு பண்ணாங்க. இந்த விஷயம் மட்டும்தான் பிரச்சாரம் செய்தாங்க. வேறு எதுவும் கிடையாது. தொழுகை இல்லை, ஜக்காத் இல்லை, வேறு எந்த சட்டமும் கிடையாது. 10 வருடம், அதாவது நபி ஆனதுக்கப்புறம் 10 வருடங்கள் வெறும் இந்த விஷயங்கள் தான். அதாவது தௌஹீது, ஷிர்க், இதை பற்றியான விஷயங்கள். 10 வருடங்கள் யதுஉ இல தௌஹீத். 10 வருடங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீதின் பக்கம் அழைச்சாங்க. இப்போ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பாருங்கள், தௌஹீது எந்த அளவுக்கு முக்கியத்துவம். ஏன்னா ஒரு மனிதத்தில் எல்லாமே இருக்குது, ஆனால் தௌஹீத் இல்லைன்னு சொன்னால் இதுவுமே ஜீரோ, வேல்யூ ஜீரோ. வபஅதல் அஷரி உரிஜ பிஹி இல ஸமா. 10 வருஷங்களுக்கு, அதாவது 10 வருஷங்களுக்கு பிறகு அவர்கள் மேராஜுடைய பயணத்துக்கு போனாங்களாம். நம்மளுக்கு தான் தெரியும், மேராஜுடைய பயணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான, ஒரு மிராக்கிளான ஒரு பயணம் அது. வஃபுரிதத் அலைஹி ஸலவாத்துல் ஹம்ஸ். அப்பொழுதுதான் முதலாக தௌஹீதுக்கு அப்பாற்பட்டு ஒரு சட்டம் என்று சொன்னால் அந்த ஐவேளை தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு. நமக்கு தெரியும், ஐவேளை தொழுகை கடமையாக்கப்பட்டது. நீங்கள் படிச்சிருப்பீங்க சீரால, 50 வேளை தொழுகை ஐவேளை தொழுகையாக ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அல்லாஹ் அந்த 50 வேளை தொழுகையினுடைய நன்மையை ஐவேளை தொழுகையில் வச்சிருக்கான். சரியா? அடுத்து வஸல்ல ஃபி மக்கா 3 சினீன். 3 வருடங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால தொழுதாங்க. தொழுகை கடமையானதுக்கு பிறகு 3 வருடங்கள். அது நாங்கள் 3 வருடங்கள் தொழுதாங்க. அதுக்கப்புறம் தொழுகைனா அதுக்கப்புறம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா போயிட்டாங்க.
டோட்டல் வந்து நபித்துவம் 23 ஆண்டுகள் படிச்சோம்ல, அதில் 13 ஆண்டுகள் எப்போ மக்கள் இருந்திருக்காங்க, 10 ஆண்டுகள் மதீனால. அந்த 13 ஆண்டு காலத்தில் 10 ஆண்டுகள் வெறும் தௌஹீத் தான், மீதி 3 ஆண்டுகள் அப்போ தான் வந்து தொழுகையை வந்து தொழுகிறாங்க, மக்கால தொழுகிறாங்க 3 ஆண்டுகள். வபஅதஹா உமிர பில் ஹிஜ்ரா, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஹிஜ்ரத்துக்கு அவங்களுக்கு கடமையாக்கப்பட்டது, ஹிஜ்ரத்துக்கு அவங்க வந்து கட்டளையிடப்பட்டாங்க. இலல் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. ஏன் ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க? ஏன்னா மக்கால அவர்களுக்கு தகுந்த உரிமை இல்லை இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு. இப்போ வந்து ஹிஜ்ரத்தை பற்றி கொஞ்சம் நம்ம எலாபரேட்டாக கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். ஒல ஹிஜ்ரனா என்னது? அல் இன்திகாலு மினல் பலதி ஷிர்கி இலா பலதில் இஸ்லாம். ஹிஜ்ரனா என்னன்னா, ஒரு ஷிர்கான ஒரு தேசத்திலிருந்து, ஒரு நாட்டிலிருந்து, ஒரு இடத்திலிருந்து இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய இடத்திற்கு செல்வது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்பற்றக்கூடிய இடத்துக்கு செல்வது, அதுதான் ஹிஜ்ரத். ஒல் ஹிஜ்ரா, இந்த ஹிஜ்ரா வந்து எப்படின்னு சொன்னால், ஃபரீதத்துன் அலா ஹாதிஹில் உம்மா, இந்த ஹிஜ்ரா வந்து இந்த உம்மத்திற்கு கடமையாக இருக்கின்றது, இந்த உம்மத்திற்கு கடமையாக இருக்கின்றது. ஃபரீதத்துன் அலா ஹாதிஹில் உம்மா மின் பலதி ஷிர்கி இலா பலதில் இஸ்லாம், ஷிர்கினுடைய தேசத்திலிருந்து இஸ்லாத்தினுடைய தேசத்துக்கு போகுது. இப்போ இங்கே நல்லா விளங்கிக்கணும், இது ஃபரீதானா கடமைன்னு சொன்னால் எல்லாரும் கண்டிப்பாக போகணுமா? யாரெல்லாம் இஸ்லாம் இல்லாத நாட்டில் இருக்காங்களோ அவங்களாம் கண்டிப்பாக போகணுமா? அது கடமையாங்களே? அப்படி கிடையாது. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இது ஒரு கடமையான விஷயம். ஆனால் யாருக்கு கடமை என்பதை நம்ம நல்லா விளங்கிக்கணும். இங்கே சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது ஒரு நாட்டில் நம்மளால் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண முடியல, நம்மளுக்கு இடையூறு தரப்படுறது, நம்மளுக்கு அது ஃபாலோ பண்ண முடியலன்னா அப்போ பண்ணணும், அப்போ கடமை. அது மட்டுமா கண்டிஷன் சொன்னால் அது மட்டும் இல்லை, அதோடு சேர்த்து அந்த மனிதருக்கு அந்த இடத்தை விட்டு போகக்கூடிய சக்தி, உடல் சக்தி, பொருளாதார சக்தி, அவரால் போகக்கூடிய அந்த யுக்தி எல்லாமே இருந்து அதே போல் அவருக்கு இடையூறு வேறு இருக்குது, இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் மீது கடமை. இப்போ ஒருத்தருக்கு வந்து இடையூறு இல்லை, நல்லா இருக்கிறாரு, அப்போ அவர் வந்து அவருக்கு இஸ்லாத் இல்லாத நாட்டில் இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரு, அப்போ அவர் போனோன்னா அவர் மீது கடமை இல்லை. அவருக்கு உடல் பலம் இருக்குது, பொருளாதார பலம் இருக்குது, எல்லாமே இருக்குது, அப்போ போகணுமான கடமை இல்லை. ஆனால் போன முஸ்தஹப் அவர் மீது சுன்னத்தான விஷயம். சரியா? இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு நாட்டில் வந்து அவர் வந்து இபாதத் செய்வதற்கு முடியல, ஆனால் அவருக்கு உடல் பலமும் இல்லை, பொருளாதார பலமும் இல்லை. இப்போ இவருக்கு மீது கடமை இல்லை, அவரால் போக முடியாது, அப்போ அவர் இருக்கலாம். இந்த விளக்கம் வந்து ரொம்ப முக்கியமான விளக்கம். சரியா? வஹிய பாக்கியத்துன் இலா அன் தக்கூம ஸஆ, இந்த ஹிஜ்ரத்தானது மறுமை நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சட்டம். இது வந்து ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, லா ஹிஜ்ரத்த பாதல் ஃபத்ஹி, மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹிஜ்ரத் செய்யவே கூடாதா மக்கா வெற்றிக்கு அப்புறம் அப்படின்னா, அது மக்காவிற்கு பிரத்யேகமாக சொல்லப்பட்ட ஒரு சட்டம். ஏன்னா மக்கால இனிமேல் ஷிர்க் வராது, மக்கால இனிமேல் ஷிர்க். மக்காவுடைய வெற்றினா என்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மதீனா போயிட்டு 8 வருஷங்கள் கழிச்சு மக்காவை வெற்றி கொள்வார்கள், காங்கர் பண்ணுவாங்க, அதுதான் மக்கா வெற்றி. மக்கால அதுக்கப்புறம் ஆட்சி வரும். அப்போது மக்களை இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், இனிமேல் என்ன வராது, ஷிர்க் வராது. அப்போது நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மற்ற ஊர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. மற்ற ஊர்களுக்கு ஹிஜ்ரத் என்பது இருக்குது, அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்களுக்கு ஹிஜ்ரத் இருக்குது. வழங்குதா இன்ஷா அல்லாஹ்? சரி, அதுக்கப்புறம் ஒரு வசனத்தை ஆதாரமாக சொல்கிறாங்க, சும்மா சொல்ல முடியாதுல்ல, ஆதாரத்தோடு தான் சொல்லணும். சூரத்து நிசாவினுடைய 97 மற்றும் 8, 99 அதில் வந்து நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், இன்னல்லதீன தவஃபாஹுமுல் மலாயிகத்து ஸாலிமி அன்ஃபுஸிஹிம் காலூ ஃபீமா குன்தும். அதாவது மலக்குமார்கள் உயிரை கைப்பற்றும் பொழுது, யாருக்கு? தனக்குத்தானே அநீதியம் இழைத்துக்கொண்டு, அதாவது ஷிர்க் வைத்தவர்களுடைய உயிரை மலக்குமார்கள் கைப்பற்றும் பொழுது மலக்குமார்கள் கேட்பாங்களாம், நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். உங்களுக்கு இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டது ஏன் இவ்வளோ வந்து அவங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, காலு குன்னா முஸ்ததஅஃபீன ஃபில் அர்த், அப்போ அந்த மனிதர்கள் சொல்லுவாங்களாம், நாங்கள் வந்து பலகீனமாக இருந்தோம், இந்த உலகத்தில் நாங்கள் பலகீனமாக இருந்தோம். அப்போ இங்கே வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இது ஷிர்க் வச்சவங்களுக்கு வரும், அதே போல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வந்து ஹிஜ்ரத் செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள். அதாவது ஹிஜ்ரத் செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள்னா அவங்களுக்கு இடையூறு இருக்குது, டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு வந்து இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண முடியல, அவங்களுக்கு உடல் பலமும் எல்லாமே இருந்துச்சு, இருந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணல, போல வேண்டுமென்றே போல, அப்படிப்பட்டவர்கள்.
அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் வந்து பலகீனமாக இருந்தோம், அதனால தான் நாங்கள் வந்து இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணலை, நாங்கள் பாவம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சாக்கு போக்கு சொல்லுவாங்க. அப்போ வந்து மலக்குமார்கள் கேட்பாங்களாம், காலு அலம் தகுன் அருதுல்லாஹி வசிஅஹ், அல்லாஹுடைய இந்த பூமி விசாலமாக இல்லையா, நீங்கள் வந்து ஏன் உங்களை வந்து நீங்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிட்டீங்க, அல்லாஹுடைய பூமி விசாலமாக இருக்கு, நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், ஃபத்துஹாஜிரு ஃபீஹா, நீங்கள் ஹிஜ்ரத் செஞ்சு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சொல்லும்பொழுது அவங்க வந்து என்ன பண்ண பதில் கிடையாது. அப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபஉலாஇக மஅவாஹும் ஜஹன்னம், அவர்களுக்கு தான் அவர்களுடைய இடமானது ஜஹன்னம், நரகம், வஸாஅத் மஸீரா, போகக்கூடிய இடங்கள்லே மிக மோசமான இடம். இந்த சட்டம் யாருக்கு பொருந்தாதுன்னு சொன்னால், யாருக்கு வந்து இந்த நரகம் கிடையாது, யார் இதில் விதிவிலக்கு அப்படின்னு சொன்னால், இல்லல் முஸ்ததஅஃபீன மினர் ரிஜாலி வன்னிஸாஇ வல்வில்தான், யாருக்கு விதிவிலக்கு, ஆண்கள், பெண்கள், குழந்தைகளில் பலகீனமானவர்கள். யார் பலகீனமானவர்கள், லா யஸ்ததீஊன ஹீலத்தன் வலா யஹ்ததூன சபீலா, அவர்களுக்கு போகக்கூடிய பொருளாதார பலமும் இல்லை, சக்தியும் இல்லை, அவங்களுக்கு போகவும் தெரியாது, பலகீனமானவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு விதிவிலக்கு, அவங்க இந்த கண்டிஷனில் வரமாட்டாங்க, அவங்க பாவிகளாக கருதப்பட மாட்டாங்க நிச்சயமாக. ஃபஉலாயிக அஸல்லாஹு அன் யஅஃபு அன்ஹும், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவானாக, மன்னிப்பு வழங்கக்கூடும். வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் கருணையுள்ளவராகவும் இருக்கிறான் என்று இந்த வசனத்தை முடிக்கிறான். இன்னொரு வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 29 அத்தியாயம் 56வது வசனத்தில், யா இபாதியல்லதீன ஆமனூ, என்னுடைய அடியார்களே, ஈமான் கொண்ட அடியார்களே, இன்ன அர்தி வாசியா, என்னுடைய பூமியானது விசாலமானது, ஃபையா ஃபஅபுதூன், என்னை மட்டும் நீங்கள் வணங்குங்க, என்னை மட்டும் நீங்கள் வணங்குங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போ விசாலமானதுன்னா என்ன அர்த்தம், நீங்கள் எங்கே உங்களுக்கு இஸ்லாத்தை பின்பற்ற முடியுமோ அங்கே போங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த வசனத்தினுடைய விளக்கத்தையும் மற்ற விஷயங்களையும் இன்ஷா அல்லாஹ், ஹிஜ்ரத்துடைய இன்னும் சில விளக்கங்களையும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புகளில் பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும்.